السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு நல்லடியார்களே, அருள்பூம் ரமலானுடைய மாதத்தினுடைய 4வது நாளுடைய இரவிலே நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய இறை பொருத்தத்தை பெறுவதற்காக இரவு தொழுகை நிறைவு செய்துவிட்டு மார்க்க சொற்பொழிவை கேட்பதற்காக கூடியிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய இறைவத்திலே வெற்றியாளர்கள் யார் என்ற தலைப்பில் இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வெறுப்புணர்ச்சியை கலைக்கக்கூடிய பண்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய நிகழ்வு பார்க்கணும். மனித வாழ்க்கையில் ஒரு தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், ஜக்காத் கொடுக்கிறார், இபாதத்து பேசுகிறார், ஒரு வணக்க வழிபாடு, கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்க வழிபாடு. அதை விட அதே தரத்தில் உள்ள இன்னொரு கடமை என்னன்னு சொன்னால் வெறுப்புணர்வு களையப்படணும். தொழுது இப்படி வெறுப்புணர்வாக இருக்கிறாரு, அஞ்சு செய்கிறாரு, நோன்பு வைக்கிறாரு, ஜக்காத்து கொடுக்குறாரு, அவன் அழியணும், இவன் அழியணும், இந்த பொம்பளை அழிஞ்சு போகணும், பக்கத்து வீட்டுக்காரி அழியணும், அவன் அழியணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வியாபாரம் படுத்தி போச்சியா, எதிர்ப்புல உள்ள வியாபாரம் நல்லா நடக்குது அப்படின்னு என்ன செய்யறான், அந்த வெறுப்புணர்வு. இவன் நல்லா இவர் செய்து ஒரு அதிகாரி இன்னொரு அதிகாரிகளோட வெறுப்பு, ஒரு கடையில் பணி செய்யக்கூடிய ஒருவன் மற்றொரு முதல்ல வெறுப்பு. நம்மகிட்ட திறமை இல்லையா, அவன் திறமையாக இருக்கிறாங்க, அல்லா கொடுக்குறதா, அல்லா கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்யறான், அப்போ கோடீஸ்வரனாக இருக்கான், அவன் சோத்தி கோடி இல்லாமல் இருக்கிறோம், வெறுப்பு, அவன் அழியணும், அவன் நாசமாக போகணும், அவன் ஏழ்மை நினைக்குவான், இப்படி வெறுப்பு இருக்குத. இந்த வெறுப்பு நரகத்தில் போய் சேர்த்துருவோம் என்பதை புரிஞ்சுக்கிறோம். அதுபோல் இன்னும் வெறுப்புல பழக்கம் தான் இருக்குது. வெறுப்புல ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமான வெறுப்பு. இந்த கடலூர் ஓட்டியில் உள்ள சில பள்ளிகளில் உள்ள வெறுப்பு என்னன்னு கேட்டால், இவன் தொழுது ஜக்காத்து கொடுத்து குப்பையில் போட்டுவாங்க, இவன் பயம் பசங்க கேட்க மாட்டான், இப்படி விஷயத்தான் இருக்கான். இவன் தொழுக வச்சா பின்னாடி தொழுக மாட்டான், இப்படி கிழக்கெல்லாம் கடலில் ஓட்டியில் இருக்கான். அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னால் இப்படி சொர்க்கம் கிடைக்கும். உன் தொழுகை நோம்பு ஜக்காத்து குப்பையில் போட்டுவான்ல, எல்லா லட்சியங்களும் கரெக்டாக இருந்தாலும் ஒழிய நம்ம என்ன கணக்கான போலீஸ் எல்லா துறையிலும் என்ன கணக்கு பார்ப்பான்னு கேட்டால், ஸ்போர்ட்ஸில் வெற்றி நல்ல பர்ஸ் வாங்கியிருக்கிற ஸ்கூலில் காலேஜில் நீ போலீஸுக்கு வரலாம் வச்சுருப்பான். மற்ற விஷயத்தை பலகீனமாக இருப்பான், அதை பார்க்க மாட்டான். அரசாங்கம் என்னத்தை பார்ப்பான்னு கேட்டால், இதுக்கு திறமையாக இருக்கிறான், இதில் கொஞ்சம் அதில் மைனஸாக இருக்கிறான், நீ டாக்டர் சீட்டு வேணுமா, சயின்ஸு 11th 10th 12th சயின்ஸு நல்லபடியாக படிச்சிருக்கிறியா, அப்படி என்ன செய்வான், சயின்ஸில் நல்ல மார்க்கா, மேத்தமெட்டிக்ஸில் நல்லா அப்படி பார்த்து என்ன செய்வான், டாக்டரோ ஏதோ வேறு வகையான ஒரு படிப்பை கொடுத்துருவான், முக்கியமான படிப்புகளை. ஹிஸ்ட்ரி நல்லா இருக்குதா, நீ அந்தந்த துறைக்கு போய் என்ன செய்வான், ஒன்று இப்போ மனுஷன் உன்னை பார்ப்பான். மனுஷங்கிறவன் என்ன செய்வான்னு கேட்டால் ஒரு தகுதியை பார்ப்பான். இப்போ இந்த ஹிஸ்ட்ரி நல்லா இருக்குதா, நீ கலெக்டர் ஆகலாம் அப்படின்னு என்ன செய்வான், எதையாவது உன்னோட தமிழ் நல்லா இருந்தால் தமிழ் புலவர் ஆகலாம், கணக்கு டீச்சர் ஆகலாம் அப்படின்னு என்ன செய்வான், எதுலையாவது ஒரு திறமையை பார்க்குறான் மனுஷன். எல்லா விவாதத்தினுடைய விஷயத்தையும் பார்க்குறான் அல்ல. தொழுகணும் மட்டும் வச்சு ஏமாத்துறவங்க எல்லாம் பார்க்க மாட்டான், அது விவாதத்து தான். அதை தாண்டி மனிதனுக்கு செய்யக்கூடிய நற்பண்புகள் எப்படி இருக்கிறீங்க, அதை பார்க்க மாட்டானா. அந்த மாதிரி சைத்தான்கள் விஷயத்தில் அல்ல என்ன செய்யறான்னு கேட்டால் அப்படி இருக்கான். இப்படி இங்கே 3 வருஷம் ஆச்சு நான் கேள்விப்பட அவன் பயம் கேட்க மாட்டேன், சீட்டா ஓடி போயிடுறான். அதுக்கு நான் பேசுகிறேன் 2 நிமிஷம் ஓடிடுவான். ஒரு இடத்துல கண்ணு தெரியாத துருவ வச்சார், அவர் பின்னாடி துருவ மாட்டேன்னு பல கட்டம் முடிக்கிறாங்க. எப்படா சொர்க்கம் கிடைக்கும் சிந்திச்சு பாருங்கள். அப்போ அல்லாவுடைய சொர்க்கம் வேணும்னு சொன்னால் கரெக்டாக இருக்கேன். நான் தொழுகணும் கூட ஏமாற்ற மாட்டேன், என்னாக்கா நற்பண்புகளில் ஃபுல்லாக கரெக்டாக இருப்பேன். வெறுப்புணர்ச்சியின் பக்கம் நான் சொல்ல மாட்டேன்னு இருந்தால் தானே நல்லா சொர்க்கத்தை தருவான். வெறுப்புணர்ச்சியை கலந்தாலே சொர்க்கம் அப்படியே தொழுகணும்லாம் ஒரு இபாதத்து தான், கடமை தான். அதையும் செஞ்சுக்கிட்டு அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது, எல்லா பொருளையும் கோல் மூட்டுற வேலை. கோல் மூட்டுறதுனா என்ன, அந்த மாதிரி கோல் மூட்டக்கூடிய வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு என்ன செய்யறது, 2 பேர் பேசிகிட்டு இருப்போம். முன்னாடி போகிறாரு பார்த்தீங்களா, அந்த உண்மை நம்ம செய்தாங்கன்னு நம்ம சொல்லிடுவோம். அவன்கிட்ட போய் சொல்லுவான், இந்தாங்க நில்லுங்க, இந்த அவன் அஜித்து நம்மளை செய்தான்டான், இந்த அந்த கடை வியாபாரி உங்களை செய்தான்டான், நீ கோல் மூட்டுறது. நம்ம அதோட அவன் உள்ளுக்கு பார்த்தா கற்பனை பண்ணிக்கிட்டு பல பிரச்சனையை கொண்டு வருவான், அவருக்கு சண்டை சித்திரமாக போகும்.
இவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும். நோன்பு வைக்கிறாங்க, நோன்பு வைக்கிறாங்கல்ல, தொழுகிறார், ஜக்காத்து கொடுக்குறாரு, இந்த கெட்ட பணம் எதுக்கு இந்த மார்க்கம் நமக்கு சொல்கிறது என்று சொன்னால், அப்போ அந்த மாதிரி வெறுப்புணர்ச்சிகளில் சொர்க்கத்துக்கு போக முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய வாக்கு இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. இன்னல்லது நாம அமிலுசாலியாத்தி, யார் ஈமான் கொண்டாங்களோ, நற்செயல்கள் செய்தார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம் இருக்கிறது என்று திருமுறை குர்ஆன் போதிக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வெறுப்புணர்ச்சி என்பது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வேதக்காரர்களை பற்றி அல்லாஹ் பேசலாம். இந்த வேதக்கார பையனுக்கு என்னென்னா, நபிகள் நாயகத்தின் வெறுப்பு. வேதக்காரன் இருக்கிறானே, இவன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி முகமது நபி மீது வெறுப்பு, சஹாபாக்கள் மீது வெறுப்பு, இவனுக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும் அப்படியே அல்லாஹ் சொல்லி காட்டலாம். அந்த வேதக்காரர்கள் விஷயத்தை அல்லாஹ் பேசும்போது 5:14 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வமினல்லதீன காலு இன்னா நஸாரா அஹதுனா மீஸாகஹும் ஃபனஸு ஹல்ல மிம்மா துக்கிரு பிஹி ஃபஅக்ரைனா பைனஹும் அதாவத வல் பகவா இலா யௌமில் கியாமத்தி வஸௌஃப யுனப்பியுஹுமுல்லாஹு பிமா கானூ யஸ்னஊன். 5வது அத்தியாயத்தில் 14வது வசனம். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கூறியவரிடமும் உடன்படிக்கை எடுத்தோம். அல்லாஹ் சொல்கிறான், யூதப்பையோட கிறிஸ்தவங்க வேதக்காரர்கள் அல்லாஹ் உடன்படிக்கை எடுத்தேன். அவர்களுக்கு அறிவுரை கூறப்பட்டவற்றில் ஒரு பகுதியை விட்டுவிட்டனர், ஒரு பகுதியை ஏற்றுக்கிட்டாங்க. அவனுக்கு சாதகமாக ஏற்றுக்கிட்டான். விபச்சாரம் செய்யாத, வட்டி வாங்காத, திருடாத, விருப்புணர்ச்சியோடு வாழாத, அடுத்தவங்களை கெடுத்து வாழாத, இப்படிங்கிற விஷயத்துனா இது எங்களுக்கு பாரமாக சுமையாக இருக்குது, அதை செய்ய மாட்டோம் அப்படின்னு நினைச்சாங்க. எதில் எல்லாம் கண்டிஷன் போட்டு இதை செய்யாதங்கிறனால அந்த விஷயத்தை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். வேதக்காரர்கள் ஒரு பகுதியை ஏற்றி விட்டார்கள், மறுபகுதியை விட்டு விட்டார்கள். அவனுக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டான், மொத்தம் விட்டுக்கிட்டான் சொல்லிட்டு சொன்னான். எனவே கியாமத்து நாள் வரை அவர்களிடையே பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தினோம். வாங்கடா, வெறுப்பாக இருந்துட்டு போல நரகத்தை கொடிக்கட்டையாவா அப்படின்னு நல்லா என்ன செய்யலாம், வெறுப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தினோம். அவர்கள் செய்து கொண்டிருந்தவை அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி அவர்களுக்கு அல்லாஹ் பின்னர் அதை அறிவிப்பான். மறுமையில் மனுஷர்லாம் நீ எப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் பண்ணிக்கிறா பாரு, ஒரு 50 வருஷ வாழ்க்கை, 60 வருஷ வாழ்க்கை, 70 வருஷ வாழ்க்கையை பார்த்துக்கன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை தோல் உரிப்பான்ற விஷயத்தை அல்லாஹ் நம்ம சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். அதுபோல் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் 5:93 இன்னமா யுரீது ஷைத்தானும், ஷைத்தான் என்பவன் கடுமையாக உங்களுக்கு முதல் வெறுப்பை கொண்டு வருவான். இதில் யூக்கிய பைனக்கும் அதாவத்தை வல் பகலாஹுல் ஹம்ரி வல் மைசிரி யசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹி வனிஸ்ஸலாத் ஃபஹல் அன்தும் முன்தஹூன். மது குடிக்கிறான் ஆம்பளை பொம்பளையில், ஆம்பளை மேலை நாட்டில் பொம்பளை கலகட்டுறாளோ, இந்தியாவிலையும் கலகட்டுறாளோ, தமிழ்நாட்டில் கொஞ்சம் இஸ்லாமிய சமுதாயத்தை தவிர ஏனைய சமுதாயத்தையும் சில பேரை தவிர நிறைய மது பொட்ட பொம்பளையும் நிறைய மது குடிக்கிறாரோ. சாராயத்தை மாப்பிள்ளைக்கு ஊதி கொடுப்பான், அவன் குடிக்காரன், இவனு குடிக்காது, என்னச்சு அப்படி பழக்கி விட்றான் கொண்டாட்டியா. இப்போ உடச்சி சோடா உடச்சி என்ன மது ஊற்றிக்கிறான், குடிக்கிறானா இல்லையா, எவ்வளோ குடும்பம் ஆதாரம் காட்டவா, எல்லாம் நிறைய இருக்கிற ஆதாரம். அந்த மாதிரி பொம்பளையும் ஆம்பளையும் முதல் சைத்தான் மது குடிக்கிறதால மதுவின் மூலமாக சைத்தான் வருகிறான். சூதாட்டம், காசு விட்டுருவான், சீட்டு விளையாடும், அது காசு ஏமாறு சூதாட்டத்தின் மூலமாக சைத்தான் வருகிறான். இந்த விவகாரங்களில் உங்களுக்கு முதலில் சைத்தான் பகைமை ஏற்படுத்துகிறான். எல்லாம் சொல்கிறான் பகைமை மட்டுமில்லை, அடிதை வெட்டு குத்து அப்படிலாம் போயிடுவான். சாராயத்தை குடிச்சு, தண்ணியை குடிச்சு, உள்ள எல்லாத்தையும் செய்வான். மூளையில் சேகரித்து வச்சுட்டு கூட பேசுவான். பக்கத்து வீட்டுக்கார சண்டையில் பொண்டாட்டி சொல்லி கொடுப்பாங்களா, இதெல்லாம் சும்மா எதுவும் பேச மாட்டான். தண்ணியை போட்ட பிறகு வெளியே மாட்டேன், உன்னை பற்றி மாப்பிள்ளை என்ன செய்யணுமோ, பொண்டாட்டி என்னன்னு தெரியும் அப்படின்ட்டு என்ன செய்வான். மூளையில் ஏற்கனவே மெமரி ஆகுறத தண்ணி போட்டவொடனே வெளியே வந்துடும். இந்த குடிகாரம் வச்சு விடிஞ்சால போச்சு, என்ன அர்த்தம், விடிஞ்சாலும் போகலாம், கரெக்டாக தான் பேசுகிறான் குடிகாரன். ஏற்கனவே 10 நாள் 50 நாளைக்கு முன்னாடி உள்ள விஷயங்களை மண்டையில் சேகரித்து வைத்து பேசுகிறான், வளரலாம். அது வளரமாக தெரியும், சில விஷயம் உண்மையும் இருக்குது, பொய்யும் இருக்கு. அப்படியெல்லாம் சைத்தான் என்ன செய்கிறான்னு கேட்டால், உங்களுக்கு மத்தியில் விருப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிறான் சூதாட்டத்தின் மூலமாக, மதுவின் மூலமாக என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்ப்போம். இந்த மாதிரி சொல்லி எல்லாம் சொன்னால் யசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹி வனிஸ்ஸலாத், தொழுகையை விட்டு உங்களை தடுக்கின்றான், அதுபோல் திக்ருகளை விட்டு உங்களை தடுக்கின்றான் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் நினைவு கூறுவதை விட்டும், இறைவனை நினைவு கூறுவதை விட்டும், தொழுகையை விட்டு உங்களை தடுக்கவே சைத்தான் விரும்புகிறான். ஃபஹல் அன்தும் முன்தஹூன், இவ்வளவு அறிவுரைகள் சொன்ன பிறகு விளங்க மாட்டீங்களா, சாராயத்தை விட்டு விளங்க மாட்டீங்களா, குடியை விட்டு விளங்க மாட்டீங்களா, ஒவ்வொரு போதைப் பொருளை விட்டு விளங்க மாட்டீங்களா என்று எல்லாம் கேட்குறான்னு சொன்னால் இப்படி குர்ஆன் நல்லா சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அப்போ அது அந்த சைத்தான் போல வெறுப்பினுடைய போக்கிடமாக அந்த செயல்கள் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும், விலகிக் கொள்ள வேண்டும். 17:43 அல்லாஹ் சொன்னான், வலக்கது
சர்வஃபுனா ஃபி ஹாதல் குர்ஆனில் லியதக்கரு வமா யஸீதுஹும் இல்லா நுஃபூரா. அவர்கள் சிந்திப்பதற்கான இந்த திருமறை குர்ஆனில் பல விஷயங்களை தெளிவுபடுத்தியுள்ளோம். முன்னாடி கூட எத்தனை பேர் அழிஞ்சா கெட்டவன், ஓரின சேர்க்கையால் எத்தனை பேர் அழிஞ்சா, நூற்றினுடைய சமுதாயத்தில் ஆம்பளைகளும் புனால பொம்பளைகளும் வாழ்த்து கொடுக்காம போனால எல்லா பொம்பளையும் அழிஞ்சாங்க, வாழ்த்து கொடுக்கல. அப்படி கேட்டுக்கிட்ட ஒரு சமுதாயம். ஆம்பளைகளும் ருசி கண்டாங்க, அவர்களெல்லாம் அழிக்கப்பட்டார்களா இல்லையா? அந்த ஊரை தலைகளாக புரட்டணுமா இல்லையா? நெருப்பு மலையை விட்டு அவங்க சாப்பிடுச்சோமா இல்லையா? ஒவ்வொரு முன்னுதாரண படிப்பினை விட்டு சென்றாமே அப்படியே பயப்படுகிறாங்க. நல்லா அவருக்கு திருமறை குர்ஆனில் அவர்கள் சிந்திப்பதற்கான இந்த குர்ஆனில் பல விஷயங்களை தெளிவுபடுத்தியுள்ளோம். ஒமா யஸீதுஹும் இல்லா நுஃபூரா. அது அவர்களுக்கு வெறுப்பையே அதிகப்படுத்தியது. நல்ல விஷயம், நன்மை தீமை, பழைய ஃபிரௌன் அடையப்பட்டான், ஹாமான் காலம் அடையப்பட்டான், ஊகமத்தால் இழுத்து காலம் உள்ளே கொண்டு போன விஷயத்தால் குர்ஆன் பேசுகிறது. இதன் விருப்பம் ஏற்படுது. என்ன இது எல்லாம் அழிஞ்சு எல்லாமே கெட்டவனை அழிஞ்சா நம்ம உலகத்தில் வாழ்றது, நம்ம அயற்கைத்தனம் பண்ணுறோம், கேடுகெட்ட காரியம் பண்ணுறோம்னு சொல்லி இந்த கேடுகெட்டவாதிகள் அப்படி சிந்திக்கிறாங்க விஷயத்தெல்லாம் சொல்லி காட்டுறோம். வெறுப்பு நம்ம நாசமாக்கிறோம், நரகத்தில் உள்ள விஷயத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகத்துடைய காலத்தில் ஒரு பெரிய நீண்ட சம்பவம் தான். சுமாமாவுடைய ஒரு ஆள், அவர் ஒரு அக்கிஷ்டூரின், அவர் நாட்டின் குறுநில மன்னர். ஒரு குறுநில மன்னராக இருந்த ஒரு பகுதியை ஆட்சி பண்ணுறாரு. இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுறாரு. இஸ்லாத்துக்கு எதிராக அடிப்பேன் கொள்ளுவேன், இஸ்லாத்துக்கு சகாபாக்கள் விட்டுவேன் குத்துவேங்கிற மாதிரி நடவடிக்கை. நபிசல்லாஹ் குதிரைப்படை அனுப்புகிறாங்க. அலிரலியல்லாஹு தலைமையில் 2-3 பேர் சகாபாக்களை அனுப்பி குதிரை வீரர்களை அனுப்பி தூக்கிட்டு வராங்க சுமாமாவை. சுமாமாவை கொண்டு வரப்பட்டவுடன் மஸ்ஜித் நபி பள்ளியாசல் தூணில் கட்டப்படுது. அது ஜெயில், சிறைச்சாலை தனியாகலாம் இல்லை. மஸ்ஜித் நபி கடல் மாதிரி ஒரு இடம், நிலப்பரப்பு. பள்ளியாசல் சிறைச்சாலை. ரசூலுல்லாஹ் வந்து அங்கே சிறைச்சாலையை வச்சு அவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்து ஒரு ஓரமாக கட்டி போட்டு விடுதலை பண்ணுவாங்க. அப்படிலாம் இருக்குது. சுமாமா பள்ளியாசல் வந்து கட்டின பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிட்டாங்க. அலி போன்ற சகாபாக்கள் குதிரை வீரர்கள் போய் அவரை குறுநில மன்னர் ஒரு பகுதி ஆண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்து இஸ்லாத்துக்கு எதிரான வன்முறையில் ஈடுபடுறதால கலவரத்தை ஏற்படுத்தி பல ஆட்சியாளராக இருக்கிறார்கள், பல பிரச்சனைகள் செய்கிறதால கூட்டிகிட்டு வந்து ரசூலுல்லாஹ் கட்டிட்டாங்க. தூணில் கட்டினோன்னா முதல் நாள் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? ஜனாதிபதி, கமிஷனர், மாமன்னர், சக்கரவர்த்தி, போலீஸில் கமிஷனர் தான் தலைவர். நம்ம சொல்லுவாங்கள்ல காவல்துறை தலைவர் கமிஷனர், அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் கமிஷனர் பதவியை வகித்தார்கள். ஜனாதிபதி, பெரிய ஆட்சியாளர், சக்கரவர்த்தி, அப்புறம் சொல்ல கமிஷனர் சொல்ல விசாரிக்கிறாங்க, என்கொயரி பண்ணுறாங்க. ஒரு விஷயம் என்ன முடிவெடுக்க போகிறேன்னு தெரியுமா? முகமதே, நீங்கள் வந்து என்னை ரத்தப்பணி வாங்குறதா இருந்தால் அதுக்கு உரிய ஆள் தானே, என்னை வெட்டி சாகடிச்சா அதுக்கு உரியவன் தானே, மன்னிச்சு விட்டாலும் உங்களுடைய கருணையை பொறுத்துங்கிறார். இப்படி 3 நாள் நடக்குது. பிறகு எப்படியே 3 சுசாரசனம் மறுபடியும் கேட்குறாங்க. சும்மா சொல்கிறார் அவர், முகமது நீ மன்னித்து விட்டால் அதுக்கு உரிய ஒரு ஆள் தான், நீங்கள் உங்களோட கண்ணியத்தை போட்டுருவேன். நீங்கள் என்னை வந்து பழி வாங்கினால் அதற்கும் உரிய ஆள் தான். அவரே வாயில ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இப்படி ஸ்டேட்மெண்ட் வருதா? 3ஆவது நாள் வருது. சொல்ல அவுத்து விடுறாங்க. சும்மாமா அவுத்து விடுறாங்கிறாங்க. சும்மாமா அவுத்து விட்டோடனே மதினா பள்ளியாசல் பக்கத்தில் இப்போ அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் மதினா பள்ளியாசலுக்கு அருகில் பல தோட்டங்கள் இருந்தது. பைர்வாவுடைய தோட்டம், அந்த மாதிரி தோட்டத்தில் குளிச்சுட்டு வர்றாரு. குளிச்சுட்டு கலிமா சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்கிறார். இப்போ அந்த தோட்டங்கள்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் விரிவுபடுத்திட்டாங்க. அரபு சவுதி அரேபியாவில் பைர்வா பல தோட்டங்கள்லாம் எடுத்து சும்மா அது போல் பல கிணறுகள்லாம் இருந்துச்சுல. உஸ்மான் அலி அவங்க விலைக்கு வாங்கி விட்ட அந்த தூர்வாய் விட்டு அந்த கிணறு பழக்கி அந்த மாதிரி ஜக்காத்துக்கு சதக்கா கிணறு எல்லாமே அணியப்பட்டுச்சுன்னு வைங்களேன். அந்த மாதிரி வந்து நிலப்பரப்பு கொண்டு எடுத்துட்டாங்க. அது தனி செய்தி. அப்போ அந்த மாதிரி வந்துக்கிட்டு சும்மாமா வந்துட்டாரா, சும்மாமா வந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹ் குளிச்சுட்டு வந்துடுறாரு. களிமா சொல்லிடுறாரு. ரசூலுல்லாஹ் சொன்ன முகமதே, சும்மாமா சொல்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுறாரு. களிமா சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி களிமா வைத்த பிறகு சொல்கிறாரு, முகமதே, இந்த பூமியில் ஒரு வெறுக்கக்கூடிய முகம் ஒன்று இருந்தால் உங்கள் முகம் தான். இந்த பூமியில் வெறுக்கக்கூடிய ஒரு ஊருன்னு சொன்னால் மதினா தான். இந்த ஊரில் பூமியில் வெறுக்கக்கூடிய வந்து உங்கள் தரப்பில் உள்ள சகாபாக்கள் மட்டத்தில் தான் வெறுக்கக்கூடியவனாக இருந்தேன். இன்றைய உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய அந்நிய ஊழியத்தை, உங்களுடைய வெறுப்புணர்ச்சியே இல்லாத ஒரு தன்மையை நான் பார்த்த பிறகு, முகமது நபி அவர்களே, இன்றைய உங்கள் உலகத்திலே என் முகம், உங்கள் முகம்னா எனக்கு பிடித்த முகம். உலகத்திலே வெறுத்தின அந்த ஊரில், அந்த உலகத்திலேயே ரசூலுல்லாஹ் சொல்கிறான், சும்மா வாழ்ந்த காலத்தில் ரசூலுடைய காலத்தில் நான் மதினா வெறுத்தேன், இன்றைக்கு அதை நேசிக்கிறேன். முகமது நபி உங்களுடைய முகத்தை வெறுத்தேன், உங்களை நேசிக்கிறேன். உங்கள் கூட்டத்தார்கள் சகாபாக்களை வெறுத்தேன், அவர்களே நேசிக்கிறேன். இஸ்லாத்தை வெறுத்தேன், இப்போ இஸ்லாத்தை நேசிக்கிறேன்னு சொல்லி அவர் ஏற்ற பிறகு
ரசூலுல்லாஹி அனுமதி கேட்டு நான் வந்து உம்ராவுக்கு போகிறேன், எனக்கு அனுமதி கொடுக்கணும். மற்ற ரசூலுல்லாஹி அனுமதி பெற்று அவருக்கு பிரார்த்தனை செய்து ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்க. அவர் போயிடுறாரு. மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போயிடுறாரு. இஸ்லாத்தில் வந்துட்டு ரசூலுல்லாஹி நடவடிக்கை செயல்பாடுகள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவர் இஸ்லாத்தில் வந்துட்டார். கரண்டு முன்னாடி வருவானா, விருப்புணர்ச்சியிலே கூடி போய்தான் சைத்தான்கள் இருந்தால் இஸ்லாத்தில் வருவானா, ஓடி போயிடும். அந்த எங்கள் ஊரில் இஸ்லாத்தில் பல பேர் ஓடி போயிட்டாங்க. கீழக்கல்ல 4 பேர் இஸ்லாத்தில் வந்தான். இவங்க அவங்க தகுதியில் உள்ளவங்க அவங்கள போட்டு சுரண்டி குழு உரம் நடக்கிறான் அப்படி இப்படின்னு அவன் இஸ்லாத்தில் ஓடி போயிட்டான். திரும்ப அவங்களை பார்த்து பஸ்ஸில் பார்த்து ட்ரெயினில் பார்த்தோன்னே நெத்தியில் போட்டுன்னா கோடு போட்டு அந்த காப்பீர்களுடைய சின்னங்களை வைத்து கொண்டு கையில் அந்த ஆயிரத்துக்கு கயிறு கட்டிக்கிட்டு காப்பீராக போயிட்டான். இப்படி உங்களுடைய நடவடிக்கை தான் காரணம். அதனால் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர் சும்மாமா போயிட்டார். அங்கே போன பிறகு கேட்கப்படுது, நீங்கள் வந்து எப்படி சும்மாமா இடத்துல நீ மதம் மாறிட்டியான்னு கேட்குறாங்க. மக்களுக்கு காப்பீர்கள் நான் மதம் மாறலை, நபிகள் நாய் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து இஸ்லாத்தில் என்னை இணைத்துக் கொண்டு ஏகத்துவ கொள்கையை நல்லறங்கள் செய்வதற்கு நான் பயணித்து விட்டேன், மார்க்கத்தை தேர்வு செய்து விட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறார் சும்மாமா. இனிமேல் மன்னராக இருக்கிறார்கள் ஒரு ஏரியாவுக்கு, குருநில மன்னர். இனிமேல் நபிகள் நாயின் அனுமதி தந்தாலே தவிர உங்களுக்கு நான் பொருளாதாரமாக தரமாட்டேன், அரிசி பருப்புகள் அது இது பேரிச்ச மரம் இதை ஏற்றி அனுப்புவதாக இருந்தால் ஒரு நாடு பர்ச்சேஸ் பண்ணி அனுப்பும்ல, ஒரு நாள் ஏற்றுமதி என் நாட்டிலேருந்து ஏற்றுமதி வர உங்கள் நாட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயன் சொன்னால் தான் தருவேன், இல்லை தரமாட்டேன்னு சொல்லி சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்ன செய்தியை பார்க்குறோம். இதை உணர்ந்து கொண்டு வெறுப்புணர்ச்சியில் விடுபடுவோம் என்று சொல்லி இன்றைய இந்த பயானை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.